உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். அவன் கண்கள்ல கொலை வெறி தாண்டவம் ஆடுறத பாத்துக்கிட்டே கைகள் நடுங்க அவன் கிட்ட இருந்து அவ போனை வாங்கினா ரிதன்யா. போனை வாங்கினவ ஹலோ அப்படின்னு பேச மறுமுனையில அவகிட்ட என்ன பேசினாங்களோ தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வாயில கை வச்சபடி அவ பேசுறது கேட்காம இருக்க கைகளை மூன்னவ, நான் காலையில கூப்பிடுறேனே அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு போனை வச்சுட்டா. திரும்பி போனை விக்ரமன் கிட்ட கொடுக்க பயந்தவ அவனை பார்க்காமலேயே அப்படியே படுக்கையில படுக்க போனான். அத கவனிச்ச விக்ரமன் அவ பக்கத்துல வந்து கொத்தா அவளுடைய தலைமுடிய பிடிச்சு அவன் பக்கம் திருப்பினான். யாருடி அவன், இந்த நேரத்துல உனக்கு எதுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டான். அவ பதிலே சொல்லாம விக்ரமனை பயத்தோட பார்க்கவும், சும்மா பயப்படுற மாதிரி நடிக்காதடி, உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்தா இருந்தா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன்கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருப்பேன். கால் ஹிஸ்டரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அதுல வேற வேற நம்பர்ல இருந்து டெய்லி உனக்கு போன் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும், யார் அவன், அவன் பேர் என்ன, அவன் எங்க இருக்கான், இவன் தான் உன்னோட பழைய காதலனா இல்ல வேற எவனாவா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவன் கூடயும் பேசிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு தலைமுடிய கொத்தா பிடிச்சபடி ஆட்டியபடியே அவ முகத்தை தன் முகத்துக்கு அருகே கொண்டு வந்து கேட்டான் விக்ரமன். அவ எதுவுமே பேசாம மௌனமா இருக்கவும் அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். அவன் அடிச்சதுல அவளுடைய தலையணையில போய் விழுந்தா. அப்படியே கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு விக்ரமனை அப்பாவே பார்த்தா ரிதன்யா. அதை கண்டு விக்ரமன், நீ இப்படி நடிச்சு நடிச்சுதானடி என்ன 3 வருஷமா ஏமாத்திட்டு இருக்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அந்த போன் பண்ணவன் யாரு, அவன் இப்போ எங்கதான் இருக்கான், அத்தனை தடவை அவனை நீ ஏன் போன்ல போய் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் எவ்வளவு தடவை நீ நேர்ல போய் அவனை பார்த்துட்டு இருக்க, அவன் கூட போறதுக்கு பிளானே பண்ணிருக்கியா? அப்போ என்னோட குழந்தை மேதாவ அனாதையா விட்டுட்டு அப்படியே போறியா அப்படின்னு கோவத்தோடையும் பதட்டமாவும் கேட்டுட்டு இருந்தான் விக்ரமன். அத்தனை கோவத்திலையும் தன்னோட குழந்தைய அவ பிரிஞ்சு போயிடுவாளோங்கிற பயம் மட்டும் விக்ரமனுக்கு நிறைய இருந்தது. இப்படி தொட்டு தாலி கட்டின புருஷனை ஏமாத்திட்டு கண்டவன் கூட தொடர்பு வச்சிருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமா வெக்கமாவே இல்லையா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டான் விக்ரமன். நீ எல்லாம் என்ன பொண்ணோ அப்படின்னு கேட்டான். ஆனாலும் ரிதன்யா எதுக்குமே வாயை திறக்காம இருக்கிறத பார்த்து எரிமலையா கொதிச்சு போனான். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையாடி அப்படின்னு கேட்டவன் கிட்ட அப்பவும் தொடர்ந்து மௌனமா இருக்கவும் அவனுடைய பொறுமையெல்லாம் பறந்து போச்சு. என்னை ஏண்டி இப்படி சாவடிக்கிற, உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்ணதை தவிர நான் எந்த பாவமும் பண்ணலையடி, ஏண்டி என்னை பிடிக்காம போனா என்கிட்ட ஏன் பழகணும், என்ன ஏண்டி இப்படி சித்திரவதை பண்ற, உனக்கு ஏற்கனவே காதல் இருந்தா அதை என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாமே அப்படின்னு கோவமும் வருத்தமா கேட்டான் விக்ரமன். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே அமைதியா இருந்தா ரிதன்யா. ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல. அதை பார்த்தவனுக்கு அவளை என்ன பண்றதுன்னே புரியல. திரும்பி தன்னோட குழந்தைய கவனிச்சான். மேதா ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தா. மறுபடியும் திரும்பி ரிதன்யாவை பார்த்தவன் அவ கைகளை அழுத்தமா பிடிச்சு எழுப்பி விட்டான். அவளை தர தரன்னு பக்கத்து அறைக்கு இழுத்துட்டு போய் கதவை இழுத்த சாத்தி அவளை நோக்கி கர்ஜித்தான். இங்க பாரடி, எனக்கு இப்ப உண்மையை நீ சொல்லியே ஆகணும். அவன் எவ்வளவு கோவமா பேசினாலும் திட்டினாலும் அப்பவும் மௌனமா தன்னோட முதல்ல சொன்னாலே தவிர ஒண்ணுமே பேசல அவ. அவனுக்கு அவளை என்ன பண்றதுனே தெரியல. ஓங்கி அவளை பலார்னு மறுபடியும் அடிச்சான். அவ பக்கத்துல இருக்கிற தரையில போய் விழவும் அதை பார்த்தவனுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. ஏண்டி இப்படி என்கிட்ட அடி வாங்கி சாகரா அப்படின்னு மனசுல நினைச்சவன் அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து அவ கைகளை எடுத்து தன்னோட முகத்துல வச்சுக்கிட்டான். உன்னை கெஞ்சி கேட்கிறேன் ரிதன்யா, தயவு செஞ்சு உண்மை சொல்லு, யார் அவன், அவன் பேர் என்ன, அவன் எங்க இருக்கான், உனக்கு அவனைதான் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனாலதான் என்னை ஏமாத்திட்டு அன்னைக்கு நம்ம கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனியா, அப்புறம் ஏன் என்ன லவ் பண்ண மாதிரி நடிச்ச, தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது பேசுற தன்யா, எனக்கு உன்னை தப்பா நினைக்கவும் தோணல,
ஆனா உனக்கு வர ஃபோன் காலை பார்த்துட்டு தப்பா நினைக்காம இருக்கவும் முடியல. என்ன ரொம்ப மிருகமாக்கிடாத அப்படின்னு கெஞ்சினான் விக்ரமன். அவனுடைய கைகள்ல இருந்து தன்னோட கைகளை மெதுவா ஊடுருவிய அவள் ரித்தன்யா விக்ரமனோட கண்களை நேரா பார்த்துட்டு, நான் யாரையும் ஏமாத்தவே இல்லைங்க, ஏமாத்தணும்னு நான் நினைக்கவும் இல்லை. அதை மட்டும் நீங்க முழுசா நம்பினா அதுவே எனக்கு போதும். வேற எதுவும் இப்போ என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இருந்தாலும் அத சொல்ற நிலைமையில நான் இல்ல. எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புனீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கண்கள் கலங்க கூறினா ரித்தன்யா. விக்ரமனுக்கு எதுவும் புரியல. இவ ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்றா, என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்மளாவது அதுக்கு சரியான ஆக்ஷன் எடுப்போமே. இப்படி எதுவுமே சொல்லாம கண்டமும் கூட பேசிட்டு இருந்தா அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவங்க இவளை பத்தி என்ன நினைப்பாங்க? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவ கூட சந்தோஷமா வாழணும்னு கடவுள் எழுதியிருக்கிற விதிய இவளே மாத்திருவா போல இருக்கே அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சவனுக்கு ரித்தன்யாவோட அமைதியும் கோவத்தை தான் கொடுத்தது. எரிச்சல் பத்திக்கிட்டு வந்தது. ஆனாலும் அவன் ஒண்ணுமே பேசல. இனி பேசி பயனே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். ரித்தன்யாவை பார்த்த விக்ரமன், இங்க பாருடி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா இப்படி கண்டவன் கூட கண்ட நேரத்திலையும் போன் பேசுறது வெளியில தெரிஞ்சா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ அப்படி வேற ஒருத்தன் கூட பேசணும்னு முடிவு பண்ணிருந்தேனா அதை முன்னாடி என்கிட்ட சொல்லிடு. என் குழந்தைய அனாதை ஆக்கிடாத. இப்பதான் மேதா உன்கிட்ட ரொம்ப அன்பா பழகிட்டு இருக்கா. இப்ப போய் நீ அவளை பிரிஞ்சு போயிட்டீனா அவளால அதை தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ என்ன மனுஷனா கூட பார்க்க முடியாது. அவ்வளவுதான், நான் மிருகமே ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னான். என் குழந்தைய விட்டு மட்டும் நீ பிரிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு, அது போதும் எனக்கு அப்படின்னு அவனுடைய கைகளை அவன் முன்னாடி நீட்டினான் விக்ரமன். அந்த கைகளை இறுக்கமா உடனே பிடிச்சுக்கிட்டா ரித்தன்யா. மனசுல அந்த குழந்தைக்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு நினைச்சவ, குழந்தைய பிரிய வேண்டிய நேரம் வந்தா பிரிஞ்சுதானே ஆகணும். அதுதானே குழந்தைக்கு நல்லதுங்கிற காலம் வரும்போது யாரா இருந்தாலும் பிரியருக்கு தயாராகணும் இல்லையா அப்படின்னு விக்ரமனை பார்த்து பூடகமா கேட்டா ரித்தன்யா. தன்னோட கைகளை பிடிச்சதும் அவ சத்தியம்தான் பண்ணுவான்னு நினைச்சவன் குழந்தைய பிரிய மாட்டேன்னு சொல்லுவா, வாக்குறுதி கொடுப்பா அப்படின்னு நம்பியிருந்த விக்ரமன் அவ வேற மாதிரி பேசவும் அவனுக்கு ஆத்திரம் கட்டுப்படுத்தவே முடியல. அப்படின்னா இவ தன்னுடைய குழந்தைய பிரிஞ்சிடுவா, அவன் கூடயே ஓடி போயிடுவான்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினைச்சவனுக்கு அவளை என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவளை அதுக்கு மேல துன்புறுத்தவும் அவனுக்கு மனசு வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் நின்னபடி தன்னோட கைகளையும் கண்களையும் இறுக மூடி திறந்தவன் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசாம அந்த அறையிலிருந்து வெளியில வந்து அவனோட அறைக்கு போய் தன்னோட குழந்தைய நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டான் விக்ரமன். விக்ரமன் போனதும் ரித்தன்யா பல யோசனைகள்ல மூழ்கியிருந்தா. அவளுக்குமே விக்ரமன் இடத்துல எந்த உண்மையும் சொல்ல பிடிக்கல. அவனுக்கா தெரியும் போது தெரியட்டும், நானா எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொன்னா அவனால் அதை தாங்க முடியாது. அவனுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சவ விக்ரமனை மனசுல நினைச்சபடி அங்க இருக்கிற படுக்கையில படுத்து தூங்கினா. அடுத்த நாள் அலுவலகத்துல விக்ரமனுக்கு வேலையே ஓடல. ரித்தன்யாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் அவன். திருமணத்துக்கு முன்னாடி தன்னை விட்டு பிரிஞ்சு போனத அவனால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இப்போ அவன் மனைவியா அவனோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது குழந்தையையும் அனாதையா விட்டுட்டு தன்னோட வாழ்க்கை தான் பெருசுன்னு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு போயிடுவாளோன்னு ரொம்ப கவலைப்பட்டான் விக்ரமன். அப்படி ஆனா தன்னால இனி யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதுன்னு நினைச்சான். அவன் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. பாவனா ரித்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்போ அவ தனக்கு மீண்டும் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற நிம்மதி மனசுல வந்தது என்னமோ உண்மைதான். அப்போ அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், அவளை பழி வாங்கணும். அவ தன்னோட தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம்
அவ கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சான் விக்ரமன். ஆனா இப்போ அவனுடைய வாழ்வுல இன்னொருத்தன் குறுக்கிடுறத அவனால பொறுத்துக்கவே முடியல. அவளை என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு அலுவலக அரைக்கதவை யாரோ தட்டுறது மாதிரி ஓசை கேட்கவும் திடீர்னு சுயநினைவுக்கு வந்தவன் எஸ் கமின் என்றான். அப்போ அங்க வந்த அவனுடைய பிஏ சாந்தி அவன் முன்னாடி ஒரு ஸ்வீட் பாக்ஸை நீட்டினான். சார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னவகிட்ட, என்ன திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டே கேட்டான் விக்ரமன். சாந்தி இங்க கடந்த 2 வருஷமா அவன்கிட்ட பிஏவா வேலை செஞ்சுட்டு இருக்கா. திருமணத்துக்கு பிறகுதான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தா. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்காகவும் ஸ்வீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு யோசிச்சபடியே சாந்திய பார்த்தான். சாந்தியோட முகம் வெக்கத்துல சிவந்திருந்தது. சார் அது நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதான் ஸ்வீட் அப்படின்னு வெக்கத்தோடையும் புன்னகையோடும் சொன்னான் சாந்தி. அதை கேட்டவனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சாந்தி இங்க வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் அவ சேரும் போதே விவாகரத்துக்கு அப்ளை பண்றதா சொன்னான். விவாகரத்து கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்த இந்த 2 வருஷங்கள்ல அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் விடுப்பு எடுத்தப்போ சாந்தி அவருடைய வாழ்க்கையில நடந்ததையெல்லாம் விக்ரமன் கிட்ட சொல்லியிருந்தா. தனக்கும் தன் கணவனுக்கும் ஒத்து போகல, அதிகமான கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறதா சொன்னான் சாந்தி. ஆனா இப்போ அவ கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி ஸ்வீட் பாக்ஸ கொடுத்தப்போ அவனால அதை நம்பவே முடியல. ஒருவேளை 2வது கல்யாணம் ஏதாவது இடையில பண்ணிக்கிட்டாலோ இல்ல வேற யார் கூடயாவது தொடர்பு அப்படின்னு நினைச்ச அவனுடைய எண்ணத்தை கண்டு அவனுக்கே அசிங்கமா இருந்துச்சு. சச்ச, இந்த ரித்தன்யாவை பத்தி நினைச்சு நினைச்சு எல்லா பொண்ணுங்களையும் எனக்கு தப்பாவே நினைக்க தோணுது அப்படின்னு மனசுல நினைச்சவன் சாந்தியை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, கோர்ட்ல உங்க கேஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டான் அவளை பார்த்து. இல்ல சார், கேஸ நாங்க 2 பேருமே வாபஸ் வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னு புரியாம கேட்டவங்கிட்ட, சார் இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த சமயத்துல நான் விவாகரத்து வாங்கினா எங்க குழந்தை அனாதையா போயிடும், என்னோட குழந்தைக்கு கண்டிப்பா அப்பா வேணும், நான் விவாகரத்து பண்ணிட்டு பிரிஞ்சுட்டா அவர் வேற கல்யாணம் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்போ என்னோட குழந்தை அப்பா இல்லாம தனியா வளரும் சார். இந்த சமூகத்துல அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து வளர்த்தினாதான் ஒரு குழந்தைய நல்லபடியா வளர்த்த முடியுங்கிறது எங்களோட கருத்து. அதனால எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஈகோவையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா சாந்தி. அதை கேட்ட விக்ரமனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, ஒரு குழந்தை வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரையுமே சேர்த்து வச்சிடுச்சே அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள திடீர்னு மூளையில ஒரு மின்னல் அடிச்சுது. சாந்திய கூர்ந்து பார்த்தான். அவ முகத்துல சிவப்பும் அவளுடைய அழகும் தான் கர்ப்பமா இருக்கோங்கிற கர்வமும் அவ முகத்துல ரொம்ப நல்லா தெரிஞ்சது. சாந்தி விடை பெற்றுட்டு போனதுக்கு அப்புறம் கூட விக்ரமனுக்கு புதிய யோசனை வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சான். ரித்தன்யா இப்ப தனியா இருக்கறனாலதான் தன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறா. அவளும் சாந்தி மாதிரியே கர்ப்பமானா கண்டிப்பா என்னை விட்டு அவ பிரியவே முடியாது, பிரிய அவளுக்கு தோணவும் தோணாது அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள 1000 மின்னல்கள் உடல்ல பாய்ஞ்சது. இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சவன் இத பத்தி அவகிட்ட என்னென்ன பேசுறது, என்னோட வாழணும்னு ரித்தன்யா கிட்ட பேசுறதுக்கும் அவனுக்கு ஈகோ இடம் கொடுக்கல. ஆனா அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அவ கர்ப்பமா ஆகவே முடியும், என்னை விட்டு அவ பிரியாமையும் இருக்க முடியும். அதுக்கு என்னதான் வழி? அவளுடைய சம்மதமே இல்லாம அவளை அடையறதுதான் ஒரே வழியா அப்படின்னா அதுக்குமே விக்ரமன் தயாராதான் இருந்தான். ஒரு முடிவோட அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பினான் விக்ரமன். வீட்டை அடையிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சின்ன பிசினஸ் மீட்டிங் இருந்ததுனால பக்கத்துல இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பும் பொழுது அங்க ஹோட்டல்ல ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் கூட ரித்தன்யா சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்தத விக்ரமன் பார்த்தான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவன், அவன் யாரு, பார்க்கறதுக்கு அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சந்தேகத்தோடையே பக்கத்துல இருக்கிற நாற்காலியில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தான் விக்ரமன். தனக்கு பக்கத்து டேபிள்ல
விக்ரமன் உட்காண்டிருந்ததை கவனிக்காத ரித்தன்யா தனக்கு எதிர்ப்புறம் இருந்த ஆள்கிட்ட பேசிட்டே போனான். இங்க பாருங்க கண்ணன், உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் விக்ரமனை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். குழந்தை மேதாவை நான் தான் பாத்துக்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில விக்ரமன் கிட்ட நம்மளை பத்தி எல்லாம் சொல்லி பிரியறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும். விக்ரமன் அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சு அவர் விட்டு கொடுக்கவும் நம்ம அவருக்கு நேரம் கொடுக்கணும் இல்லையா? எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம பண்ணிட முடியாது. அவருக்கு மெதுவாக தான் புரிய வைக்கணும். அது வரைக்கும் நீங்க பொறுத்துதான் ஆகணும். அதுக்காக இப்படி கண்ட கண்ட நேரத்துல எனக்கு ஃபோன் பண்றீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா ரித்தன்யா. அதை கேட்டு எதிர்ப்புறம் இருந்தவன், நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல ரித்தன்யா, ஆனா எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஆசையெல்லாம் நீ நிராகரிச்சினா எனக்கும் வேற வழி தெரியல. உன்னை ரொம்ப நாளா கெஞ்சிட்டு இருக்கேன். எவ்வளவு காலம்தான் நானும் காத்துட்டு இருக்க முடியும்? எல்லா உண்மையும் விக்ரமன் கிட்ட சொல்லிடுனா நீ எதையுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான் அந்த கண்ணன். அதை கேட்டு விக்ரமனுக்கு தலையில யாரோ பாறாங்கல்ல வச்சு அழுத்துறது மாதிரி ஒரு உணர்வு. அந்த மனுஷனை கொஞ்சம் திரும்பி பார்த்தான் விக்ரமன். அவன் கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் நல்லா கலையாவே இருந்தான். அடர்ந்த மீச, அழுத்தமான உதடுகள், கம்பீரமான தோற்றம். இந்த அழக பார்த்துதான் அவ மயங்கி நிக்கிறாளோ அப்படின்னு கூட தோணுச்சு விக்ரமனுக்கு. இவ விட்டா தன்னை நிரந்தரமா பிரிஞ்சிடுவா அப்படின்னு நினைச்ச விக்ரமன் தான் காலையில செஞ்ச முடிவுதான் ரொம்ப சரியாச்சு அப்படின்னு நினைச்சபடி அதுக்கப்புறம் அவங்க பேசுற உரையாடலை கேட்க அதை பிடிக்காதவன், சகிக்காதவன் எழுந்து விடுவிடுன்னு ஹோட்டலை விட்டு வெளியில போனான். ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்க பேசுறத முழுசா கேட்டிருந்தா ஒருவேளை ரித்தன்யா பத்தின தவறான எண்ணம் அப்பொழுதே அவனுக்கு மறைஞ்சிருக்குமோ என்னவோ. விதி யாரை விட்டது? ஹோட்டலை விட்டு வீட்டுக்கு போன விக்ரமன் ரித்தன்யாவை தேடினான். ஆனா அவ இன்னும் வந்திருக்கவே இல்லை. பங்கஜத்தை கூப்பிட்டு, எங்கக்கா போனா அவ? ரித்தன்யாவை வீட்டிலவுமே காணமே அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டான் விக்ரமன். பங்கஜம் கொஞ்சம் பயத்தோட, அது இல்ல தம்பி, ரித்தன்யாவுக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிச்சு, அதனாலதான் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் போச்சு. குழந்தை நல்லா தூங்குது தம்பி அப்படின்னு தயங்கினபடி சொன்ன பங்கஜத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு உருமலோட ஒன்னும் பேசாம தன்னோட மாடி அறைக்கு ஏறி சென்றான் விக்ரமன். குழந்தை கீழே தொட்டில்ல நல்லா தூங்கிட்டு இருந்தது. அதை கவனிச்சுட்டு தான் தன்னோட அறைக்கே வந்திருந்தான் விக்ரமன். அவள் வருவதற்காக காத்துட்டு இருந்தவன் அவனுடைய அறையில கூண்டு புலி மாதிரி அங்க இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். அவனுக்கு தன்னை அமைதிப்படுத்திக்கவே முடியல. என்ன யோசிச்சும் ரித்தன்யா இன்னைக்கு செஞ்ச காரியத்தை அவனால மன்னிக்கவே முடியல. நாம நேத்து அவ்வளோ சொன்னோமே, அந்த பேச்சையெல்லாம் மீறி அவனை அந்த ஹோட்டல்ல நேர்லயே போய் பார்த்து தந்திருக்காளே, அவளுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தமும் திமுரு இருக்கணும் அப்படின்னு பலவாறு யோசிச்சவன் அவளுடைய காதலன் கூடனே அவளை பேசாம அனுப்பிடலாமான்னு கூட ஒரு வினாடி நினைச்சு பேயறிஞ்சு போய் அப்படியே நின்னுட்டான். ஐயோ இல்ல இல்ல, என்ன ஆனாலும் அவளையெல்லாம் இன்னொருத்தன் கிட்ட ஒப்படைக்கவே அவனால முடியாது. தான் கிட்ட மட்டும்தான் அவ இருக்கணும். அவ வேற எங்கேயும் போகவே கூடாது. அதுக்கெல்லாம் ஒரே வழி, நாம இன்னைக்கு காலையில யோசிச்சது மாதிரி அவ அவனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்தே ஆகணும். அப்பதான் அவளுக்கு மத்தவன் மேல ஆசை வராது. தன்னோட 2 குழந்தைகளையும் பார்க்கறதுலயே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். கண்டிப்பா தவறான எண்ணத்துல அவளுடைய மனசு போகவே போகாது அப்படின்னு நினைச்சவன் அவளுக்காக காத்துட்டு இருந்தான். ரித்தன்யாவை கூப்பிட்டு அதை பத்தியெல்லாம் பேச அவனுக்கு விருப்பமே இல்லை. என்ன பேசினாலும் அவ எந்த பதிலும் சொல்ல போறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவளை கூப்பிட்டு பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தான் விக்ரமன். அவ வீட்டுக்கு வந்ததை பார்த்துமே அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்காம எப்பவும் போல உணவை சாப்பிட்டுட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு அவனோட அறைக்கு போனான் விக்ரமன். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு விக்ரமனோட அறைக்கு அவளும் போனான். கீழே போர்வை விரிச்சபடி படுத்து தூங்கினவளை விக்ரமன் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அவனுக்கு இந்த இரவு ரித்தன்யாவை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. அதுக்காகலாம் அவ காலில் விழுந்து கெஞ்சவோ கொஞ்சவோ அவனால முடியவே முடியாது.
அவளை சமாதானப்படுத்தி அவ கூட கொஞ்சி குழாவ அவனுக்கு இப்ப நேரமும் இல்லை. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சவாறே குழந்தைய தட்டி கொடுத்துட்டு இருந்தான். குழந்தை நல்லா தூங்கதும் ரித்தன்யாவை திரும்பி பார்த்தான் விக்ரமன். அவ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. குழந்தைய தொல்லை செய்யாம மெதுவா குழந்தைய விட்டு நகர்ந்தவன் கீழே இறங்கி போய் ரித்தன்யாவை தொட்டு எழுப்பினான். நல்லா தூக்கத்துல இருந்த ரித்தன்யா தன்னை யார் எழுப்புறது அப்படின்னு நினைச்சபடி கண்களை விழிச்சு பார்த்தா. எதிரில் விக்ரமன் உட்காண்ட் இருந்ததை பார்த்து திகைச்சு போய் அவளுடைய போனை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. அவளுடைய போன் பக்கத்தில் இருக்கிற அதே டேபிள்ல அனாதையா கிடந்தது. அவள் பார்த்தத விக்ரமனும் பார்த்தான். அதுக்கப்புறம் ரித்தன்யா கிட்ட திரும்பி, போன் எல்லாம் உனக்கு எதுவும் வரல, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்க வேண்டாம், பேசுற சத்தம் மீதாவுக்கு கேட்டா அவ எந்திரிச்சிருவா. நம்ம பக்கத்துல உன்னோட அறைக்கு போய் பேசலாம், எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டான். ரித்தன்யாவுக்கு இப்போ அடி வைத்தியே கலக்குச்சு. இவன் இப்ப என்ன பேச போறானோ? நேத்து பேசுனதும் அடிச்சதுமே தாங்க முடியல. நேத்து அடிச்சது இன்னைக்கு வரைக்கும் கண்ணம் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவன் அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு பயந்தா. அவன் அடிய கூட தாங்கிக்கலாம், ஆனா அவன் பேசுற வார்த்தைகளை தாங்கிக்கதான் அவளால முடியவே இல்லை. தன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு புரிய வைக்கிற சூழ்நிலையிலும் இப்ப அவ இல்லை. அதை உணர்ந்தவ விக்ரமனை தொடர்ந்து பக்கத்து அறைக்கு போனான். அவன் அவளோட அறைக்கு போனதுக்கு அப்புறம் அவளை உள்ள இழுத்து தள்ளினவன் கதவை சாத்தி தாழ் போட்டான். அவளை ஒரு முடிவோட பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தான். அவ எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கவும், உன்கிட்ட வாயில பேசி பேசி எனக்கு போர் அடிச்சு போச்சு ரித்தன்யா, அதான் வேற வகையில பேசலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவ பக்கத்துல வந்துகிட்டே இருந்தான் விக்ரமன். அவளுக்கு அவன் சொல்றது கொஞ்சம் புரியதான் செஞ்சது. அவன் வர்றத பார்த்துக்கிட்டே ரித்தன்யா பின்னாடி நகர்ந்து போயிட்டு இருந்தா. பக்கத்துல இருக்கிற படுக்கையில அப்படியே உட்காரவும் அதை பார்த்த விக்ரமன் தன் மேல இருக்கிற பனியனை கழட்டி விட்டுட்டு அவ பக்கத்துல மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தான். அவளுக்கு பயம் வயிற்றுல பந்த மாதிரி அடிச்சது. பயத்துல எச்சில விழுங்கினா ரித்தன்யா. ரித்தன்யாவுக்கு பக்கத்துல வந்த விக்ரமன் அவ அமர்ந்திருந்த படுக்கையில அவளை சுற்றி தன்னோட இரு கைகளையும் வச்சு அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். அவ கண்களை ஊடுருவி பார்த்தான். அதுல பொய் தெரியுதான்னு. கள்ளம் கபடம் இல்லாத முகம். ரித்தன்யாவோட கண்கள்ல பயம் மட்டுமே தெரிஞ்சது. அதை கவனிச்சவன், இன்னைக்கு நான் பிசினஸ் மீட்டிங்காக ஹோட்டல் போயிருந்தேன். அப்போ உன்னை இன்னொருத்தன் கூட பார்த்தேன். அவன்கிட்ட நீ ஏதோ பேசிட்டு இருந்த. அவன் யாரு அப்படின்னு கேட்டான். அவளுக்கு அதிர்ச்சியில வாயே வரல. ஐயோ, அதை பார்த்துட்டானா? விக்ரமனையே பயத்தோட பார்த்துட்டு இருந்தா. ஃபோன் தான் முதல்ல பேசிட்டு இருந்தேன்னு பார்த்தேன், ஆனா இப்போ அடுத்த ஸ்டெப் நேர்லயே போய் அவனை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு துரோகம் பண்ற மாதிரி என்ன நடந்தாலும் உன்னை சும்மா விடவே மாட்டேன்னு. அதையும் மீறி நீ அவனை பார்த்துட்டு வந்திருக்க. அப்போ உன்கிட்ட என் பயமே இல்லை. என்கிட்ட உனக்கு பயம் போயிடுச்சு, அப்படிதானே அர்த்தம்? அதனாலதான் உன்கிட்ட வாய்மொழியில பேசி பிரயோஜனம் இல்லைன்னு உடல் மொழியில பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னவன் ஒரு வினாடி கூட தாமதிக்கவே இல்லை. அவ கூந்தலை கொத்த பிடிச்சு தன்னோட முகத்தருகே கொண்டு வந்து அவளுடைய உதட்ட கோபம் தீர மட்டும் கடிச்சு வச்சான். அவளுடைய திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத ரித்தன்யா துடிச்சு போனான். அவனை பலம் கொண்ட மட்டும் தள்ளிவிட பார்த்தா, ஆனா முடியல. அதுக்கு மேல அவனை தள்ளிவிடவும் தடுக்கவும் அவளால முடியாம போச்சு. அவளுடைய செயல்கள்ல முன்னேற்றிட்டே போனான் விக்ரமன். அவளால விக்ரமன் செய்யற எந்த செயலையும் ஏத்துக்கவே முடியல. அவளை படுக்கையில தள்ளினவன் அவளுடைய உடைகளை அவள் சம்மந்தமே இல்லாம கிழிச்சு போட்டான். அவ துடிக்கிறத ஒரு பொருட்டா கூட அவன் மதிக்கல. அவனுடைய பலத்தை முழுவதுமா அவகிட்ட இறக்கினான். அவனுடைய பலம் தாங்க முடியாத ரித்தன்யா கெஞ்சி கூட பார்த்தா, ஆனா அவன் விடவே இல்லை. ப்ளீஸ் விக்ரமன், இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரியெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் இனிமே அவரை பார்க்க போகவே மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சினான். அதை கேட்ட விக்ரமனுக்கு ஆத்திரம் இன்னும் பல மடங்காச்சு. என்னடி சொன்ன? அந்த கேடு கெட்டவன்
உனக்கு அவரா? அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுறியே அப்படின்னு சொன்னவனுக்கு அதுக்கு மேல அவளை பேச விடல. முரட்டுத்தனமா அவளை தன்வசமாக்கினான் விக்ரமன். ரித்தன்யாவுக்கு விக்ரமன் இப்படி தன்னை கேவலமா ஆட்கொள்வது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் செய்யற எந்த செயலையும் காதலும் இல்லை, அன்பும் இல்லை, காமமும் வெறியும் மட்டுமே இருந்தது. அவனுக்கு தன்னை அடையணுங்கிற எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்தது. அவனுடைய ஒவ்வொரு செயலும் அவ நல்லா கண்டுபிடிச்சா ரித்தன்யா. அவளால அதை தாங்கவே முடியல. விக்ரமனா இப்படி அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள வேதனை பொங்கி எழுந்தது. அதை விட அவன் ஒவ்வொரு முறையும் தன்னை அணுகும் போது அவளுடைய உடல்ல வேதனையும் வலியும் உயிர் போச்சு. அவளுடைய கதறல் எதுவுமே அவன் செவியில விழவே இல்லை. அவனுடைய செயல்கள்லயே கவனமா இருந்தான். அவளுடைய உடல்ல ஒவ்வொரு பாகத்தையும் தன்னோட கோபத்தை மொத்தத்தையும் இறக்கினான் விக்ரமன். நான் அவ்வளோ தடவை சொல்லியும் அவ தன்னோட பேச்சை கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஆத்திரமும் கோபமும் விக்ரமனுக்கு பல மடங்கு இருந்தது. அத எப்படி அவகிட்ட காட்டுறதுன்னு பல நாட்களா தவிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு அவ மகைய மாட்டவும் அவளை கடிச்சு குதறினான் விக்ரமன். எல்லாம் முடிஞ்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை விட்டு விலகினான். அவன் எழுந்ததும் அவளால அழக்கூட தெம்பு இல்லாம அப்படியே படுத்துட்டு இருந்தா ரித்தன்யா. அவளை திரும்பி பார்த்தான் விக்ரமன். அவனுக்கே தான் மேல கோவம் வந்துச்சு. அவளை தன் குழந்தைக்கு தாயா மட்டும்தான் ஆக்கினா போதும், மென்மையாத்தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவன் அவளுடைய அழகுல மயங்கி அவ மேல இருக்கிற கோவத்தை 3 ஆணுகளா கட்டுப்படுத்தி இருந்த அத்தனை காமமும் கோபமும் வெறியும் அவகிட்ட இப்போ தான் இறக்குனதை கண்டு மனம் வேதனையுற்றான். ஆனாலும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க அவனுக்கு தோணவே இல்லை. கதவை திறந்துகிட்டு வெளியில போனான் விக்ரமன். விக்ரமன் வெளியில போனதும் தான் நிலைய நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா ரித்தன்யா. அவளால எழக்கூட தெம்பு இல்லை. விக்ரமனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்படி உண்மை தெரியற சந்தர்ப்பம் அவனுக்கு அமைஞ்சா அவனுக்கு அமைதியா புரிய வைக்கணும். அவனை மனசளவுல கூட துன்புறுத்த கூடாதுன்னு நினைச்ச ரித்தன்யாவுக்கு விக்ரமன் செஞ்ச கொடுமைய அவளால தாங்கவே முடியல. அழுது அழுது அப்படியே தூங்கி போனா ரித்தன்யா.